ஹலோ கனிங் சேனல் பீப்புள். டெல்லி கணேஷ் சார் இறந்ததுக்கு அப்புறமே அவரோட சொத்து மதிப்புகள் பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர் ஃபேமிலி நடக்கிற நிறைய விஷயங்களுமே சோஷியல் மீடியாவில் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்து மதிப்புகள். டெல்லி கணேஷ் சார் எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு மதிப்புகளை கணக்கீடாக போட்டுருந்தாங்க. ஸோ அதில் என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவர் ஆரம்பத்திலேருந்தே சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. 90s 80s காலகட்டத்திலேருந்து சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய டேரக்டர்ஸ்க்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய டேரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அவர் வேலை செய்யலை. எல்லா டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைமில் லீடிங் ஸ்டாராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட மொத்த சொத்து மதிப்புகள் அப்படின்னும் போது மொத்தம் 10 கோடி அவர் பேங்க் பேலன்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி சொந்தமாக அவருக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, ஆல்ரெடி நிறைய நிலங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கிடாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு குட்டும் குறுப்பமாக பார்க்கும்போது ஒரு 10 கோடி சொத்து மதிப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கணக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் சினிமா துறைக்கு முன்னாடியே மிலிட்ரியில் இருந்திருக்காரு. அதை தாண்டி அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறைக்கு கமலஹாசன் சார், ரஜினிகாந்த் சார்னு சொல்லி எல்லார் கூடயுமே லீடிங்காக இருந்த எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காரு. நம்மளோட விஜயகாந்த் சார் கூடயுமே நடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க குடும்பத்துக்காகவும் சரி நிறைய விஷயங்களை போராடி அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இப்போ அவரோட சொத்து மதிப்புகள் அப்படின்றது சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ சொத்துக்களை அவர் வைத்திருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ரொம்பவே சிம்பிளிசிட்டியாக ரொம்பவே ஒரு நார்மல் டீசெண்டான மனுஷனாக தான் அவர் இருப்பார். அவரை பார்க்கும்போது எந்த ஒரு பந்தாவுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு நடிகர் போறார் வராரு அந்த மாதிரி கூட இல்லாமல் ரொம்ப ஜென்ரலாக போயிட்டு அந்த மாதிரி தான் சாதாரணமாக இருந்துகிட்டு இருப்பாராம். அவர் இது வரைக்கும் யாராவது உதவின்னு அவர்கிட்ட கேட்டு அவர் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்ததே கிடையாது. அவர் கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துருவார். ஸோ அந்த அளவுக்கு உதவி மனப்பான்மையோடு கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சொத்து இருக்கிறதுனால அவர் ஆடம்பர வாழ்க்கையும் வாழலை. ரொம்பவே நார்மல் மனுஷனோட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ட் அக்ஷயா, அதாவது ரீசெண்டாக நெப்போலியன் சாரோட மகனான தனுஷ் அவர்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இவங்களோட மேரேஜ்ன்றது வெகு பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல்ல அக்ஷயா அவர்கள் தனுஷுக்கு கொடுத்த ஒரு காதல் பரிசு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்ஷயா அவர்களுக்கு ஓவியம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாம். அவங்களுக்கு தன்னால் வரைகிற ஓவியம்ன்றது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு செயலாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் கையாலேயே ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனுஷோட முகத்தை வரைஞ்சி அவருக்கு பரிசாக தன் கையாலே கொடுத்துருக்காங்களாம். தனுஷ் பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்காது. இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது. அது தனக்கு பிடிச்ச ஒரு நபர் இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தனுஷும் சொல்லியிருக்காரு. முதல்ல அக்ஷயா அவர்கள் தனுஷுக்கு கொடுத்த காதல் பரிசு தனுஷோடைய முகத்தை தன் கையால் அவங்களே வரைஞ்சி கொடுத்த ஓவியமாக தான் இருக்க போகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.